கொஞ்சமே விளையாடுவேன் பேசுவேன். நானும் கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டா பால் குடிச்சிட்டா பூப்போ. அம்மா மகனே தானே தானே நானே தன்னானே தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க வார்த்தையும் இல்லை. தாயின் திருமணி பாதிகளை படிக்கிறேன். இந்த ஊரு சனமெல்லாம் பிள்ளை இல்லாத வருடி எண்ணி எண்ணி நகைத்து எழுத பேசினாங்க. அவங்க முன்னாடி சிவபெருமான் அருளால உன்னை பெற்று எடுத்திருக்கிறேன். ஏப்பா அந்த பண்ணிதபடியா இந்த பார உலகு என்று தீர்க்கமாக வாழ்ந்திருப்பாய் வாழ்ந்திருப்பாய் வையகத்தில் கோடி காலம். அப்படியா? அன்னையின் ஆசீர்வாதம் இந்த ஆண்டவன் ஆசீர்வாதம் எண்ணி மட்டற்ற மகிழ்வடைகிறேன். அப்படியா? இருந்தாலும் அழைத்த காரணம் கண்ணே, உன்னை அழைத்த விஷயம் என்ன தெரியுமா? பின்னதோறும் உனக்கு என்ன வேலை? என்னடா தடியா எடுத்தேன் அப்படியே பிச்சு போடுவோமா? குஞ்சு முட்டாய் கருவி ரொட்டி திம்ப. ஆமா, அப்படி தின்னுட்டே தான் போவோம். குஞ்சு முட்டாய் கூதி ரொட்டியா? குருவி ரொட்டி. ஓ, அது குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி அழுப்பா. தினந்தோறும் காலையில எந்திரிச்சு குளித்து நீராடி குங்குமத்தில் திலகமிட்டு பாடசாலைக்கு செல்வதும் வழக்கம். காலையில கட்டிங் அடி போறதில்ல. பையனை பழக்கி விடுறேன். அதனால இன்னைக்கு நீ பாடசாலை செல்ல வேணும். அதனால தாயாகப்பட்ட நானே சுதந்திரா உன்னை அழைத்த கண்ணேன். பாடசாலையா அனுப்பி வைத்து பள்ளிக்கு சென்று பாடங்களை படித்து முதல் மாணவனை வருகிறேன் தாயே. அப்படியா? பார்த்து பத்திரமாக போய் வா. நடந்தேன் நடந்தேன். ஐயா வாதியாரே, என்னவோ தெரியல, என்றைக்கும் இல்லாமல் இன்று பாடசாலையிலே ஒரே தூக்கம் வருது ஐயா. தூக்கமா வருதா? தூக்கம் வந்தா தூங்கு. என்ன பையன் தானே உனக்கு என்ன தெரியும்? அப்படியா? ஐயா நீ தெரியானே. என்றைக்கும் இல்லாமல் என்று பாடசாலையில் தூங்கும் போது ஆகாத கனவு கொள்ளாத சொப்பனம் கண்டு இருக்கிறேன். கொள்ளாத சொப்பனம் கண்டு இருக்கிறியா? இது ஆகாத கனவுன்னா உடனே உன் அம்மாவை போய் பார்த்து என்னன்னு சொல்லு. உங்க அம்மா ஆறுதல் உரைப்பார். சிறியவர் கண்ட கனவை பெரியவருக்கு தான் தெரியும். அது நல்லதே கெட்டதா அவங்களுக்கு பெரியவங்களுக்கு தான் தெரியும். போய் தாய்கிட்ட போய் சொல்லு. இந்த கோமாளி பையனுக்கு எல்லாமே தெரியும். எந்த காலத்து ஆளா இருப்பான்? நான் இங்க 27 வருஷமா நான் கூத்தாடிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியாதா? அப்படியா? பின்னா பின்ன அவ்வளவுதானா? சரி, நான் வந்து வெகு நேரமானபடினால் எத்த பண்ணி பாரு. எத்து
என்ன கண்ணே முகத்துல இவ்வளவு ஒரு பதட்டம்? என்ன சாமி ஆனிச்சு? அம்மா கண்ணே ஐயோ என்ன கனவு கொள்ளாத சொப்பனம் கண்டேன். பாடசாலையில நான் நித்திரை இருக்கிற போது பாவி யமதர்ம எனக்கு பாச கயிறு போட கண்டேன். யமன் என் உயிரை பறிக்க கண்டேன். காலின் அவன் காரி புரிவு மேல ஏறி வந்து கழுத்துக்கு பாச கயிறு வீச கண்டேன் தாயே. உண்மைதான் தாயே. நான் கண்ட கனவு பலிக்குமா? மெய்யா பொய்யா தாயே? எப்படி எப்பா இடத்தில் சொல்லுவேன். ஐயோ அடி எந்தடுக்கு
ஊசியை பார்த்து போக நல்லது. பிள்ளை இல்ல இந்த எவனுக்கு பிள்ளையா அம்மாளே, எங்க தெரிஞ்சு முன்னாடி ஈசனார் கொடுத்த வரம் இன்று பலித்தது. அந்த பரமனார் கொடுத்த வரம் இன்று பலித்ததப்பா. ஈசன் கொடுத்த வரை ஈரிட்டு 16 ஆயில், பரமன் கொடுத்த வரம் 16 ஆயில் இன்றோடு முடிய போகுது. அதனால உன் தந்தையாக விட்டவர் நான் பிள்ளை இல்லாத காரணத்தால் வரவாங்க போனாரு. வரத்திலே 16 வயதுடைய பாலகனை உனக்கு தருகிறேன் என்று வரத்தை கொடுத்தார். அது போல ஈசனார் கொடுத்த உனக்கு ஆயுள் இன்னையோட முடிய போகுது. 16 வயது எனக்கு உனக்கு இன்னையோட முடிய போகுதப்பா. நான் என்ன செய்வேன் அம்மா? நான் ஏது செய்வேன்? ஐயே தாயே, தாயே நாம் ஆண்டினாலோ தாயே நாம் அறிந்த என் தாயாருக்கு மன்னித்தல்ல தாய ஒரு மகனில்லை. தாயே செத்தினாலோ தாயே நாம் அறிந்த உனக்கு தாகியமோ ஜெய ஒரு புள்ளியில்லை. என்னப்பா நான் மாண்டு மடிகிறேன் என்ற கவலை இல்ல. தவம் கிடந்து 90 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பெற்றெடுத்து அந்த காலத்துல மண்ணுத்தல் ஒரு புள்ள இல்ல. மூத்த மகன் ஆயிருந்தா முதக்கொல்லி வைப்பேன், தலைமகன் ஆயிருந்தா தலைக்கொல்லி வைப்பேன், கோடி எடுப்பேன், பள்ளிக்கூட உடைப்பேன், நீச்சல் துறைப்பேன், மின்குடுமை எடுப்பேன். என் பெத்த தாயே காணக்கரையா போக மட்டும் கைப்பணமா எடுத்து சென்று நல்லடக்கம் செய்வேன். அந்த பாக்கியம் இல்லாம அந்த பாளையமே என்ன உயிரை பிடிக்க போறோம். அம்மா இப்படியாப்பட்ட வரத்தை உன் தந்தையாக வாங்கி விட்டாரு. அம்மா உன்னை பிரிந்து நான் எப்படி அப்பா இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டேன். தாயே கவலைப்படாதீர்கள். என்னுடைய ஆயுள் தான் முடிந்து விட்டது. ஆனால் சிவன் என்ன சாகாம தான் இருப்பாரு. ஆமாப்பா. அந்த பரமன் என்ன சாகாம தான் இருப்பாரு. அந்த சிவனா இந்த செல்வனா, அந்த பரமனா இந்த பாலகனா என்று நான் சிவனை கண்டு வருகிறேன். ஆமா. அப்படியா? ஆ, என்னை அனாதையாக ஆக்கி விடாதே எனக்கு. போய் வரமா பார்த்து பதிலாக போய் வா. இந்த உலகத்தை விட்டு நான் பக்திமயமாக நவக்கோலமாக கோயிலுக்கு போனா என்ன குளிச்சு சுத்தமா வருமல்ல, ஆமா. அந்த மாதிரி என் உருவத்தை மாற்றி அரங்கர சிவசுபா கங்காதரான என்று சிவனையே கதி என்று வேண்டி தவத்தில் வந்து அந்த சிவனை பார்க்கிறேன். ஆகட்டும். நாம் தவத்தை செய்து சிவத்தை அடையலாம். ஆகட்டும். அதனால் போய் வருகிறேன் தாயி. பதினமாக போய் வா. நீ வருகிறேன் நம்பி நம்ம மாளிகையில காத்திருக்கிறேன். அதனால தாயின் ஆசீர்வாதங்களை பெற்று அம்மாவனுடைய திருவடிப்பு பாதங்களை நாம் பணிய வேண்டும். அம்மாவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று பிறகு கணேசர் பூஜை செய்தால் கை கண்ட பலன். கணேசர் பூஜை முடித்து பிறகு நாம் போய் வருகிறோம். இப்ப விநாயகர் பூஜையில முடிச்சுட்டு நான் பக்தி மயமா வரணும். அப்படியே ஆகட்டும். யமதர்மன் சமதர்மர் அவரால் மற்ற விஷயம் என்னால்